மெட்ராஸ் வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். 2024 டிசம்பர் 16 திங்கட்கிழமை இரவு வானிலை அறிக்கை. தற்போதைய வானிலை அமைப்பை பொறுத்தவரையில் நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டியுள்ள அந்தமானின் தெற்கு கடல் பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வுநிலையானது தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று மேற்கு வடமேற்காக நகர்ந்து தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடலில் நீடிக்கிறது. தற்பொழுது சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 650 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவைக்கு தெற்கு தென்கிழக்கே 580 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து தெற்கு தென்கிழக்கே 500 கிலோமீட்டர் தொலைவிலும், இலங்கையின் திரிகோணமலையிலிருந்து கிழக்கு 270 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. இது அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு மேற்கு வடமேற்காக மிக மெல்ல நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இன்று நள்ளிரவு முதல் நாளை பிற்பகல் இடைப்பட்ட நேரத்தில் தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் படிப்படியாக மழை பொழிவு தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நாளை பிற்பகல் அல்லது மாலை பின் இந்த மழைப்பொழிவானது தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களான திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுவை, கடலூர் மற்றும் மயிலாடுதுறை, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளிலும் படிப்படியாக வலுப்பெற்று இந்த நிகழ்வானது தற்பொழுது வடக்கு அரபிக்கடல் மற்றும் தென்சீன கடல் பகுதி உள்ளிட்ட இடங்களில் இருவேறு வலுவான உயரழுத்த பகுதிகள் நீடிப்பதால் இந்த நிகழ்வு தமிழகத்தின் கடலோரத்தை நோக்கி நகரும் போது மிக மெல்ல நகரச் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நேரத்தில் தமிழகத்தின் கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளில் வலுவான நீரோட்டங்கள் பயணிப்பதால் இந்த நீரோட்ட வெப்பநிலையானது அதிகமாக உள்ளதால் இந்த நிகழ்வு அந்த நீரோட்டத்தில் வரும்போது இந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெற வாய்ப்புள்ளது. மேலும் இந்த நிகழ்வு வலுப்பெற்று மிக மெல்ல நகர்ந்து தமிழகத்தின் வடகடலோரம் மற்றும் தெற்காந்திர பகுதிகளை நோக்கி நகரும் பொழுது இந்த நிகழ்வு வரும் 17ஆம் தேதி நள்ளிரவு முதல் 19ஆம் தேதி நள்ளிரவு அல்லது 20ஆம் தேதி அதிகாலை வரை தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களில் தீவிர மழைப்பொழிவை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த நிகழ்வால் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரத்தின் வடகடலோரத்தை பகுதிகள் வரை அதீத மழைப்பொழிவு இந்த நிகழ்வால் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பிற வடகடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் மற்றும் கடலூர் பகுதிகளில் பரவலாக மிக கனமழையை இந்த நேரத்தில் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த நிகழ்வு தெற்காந்திரா சென்றவுடன் தெற்காந்திரா அல்லது தமிழகத்தின் வடகடலோரத்தை நேராக கிழக்கு நோக்கி வந்தவுடன் இந்த நிகழ்வு இரண்டு வாய்ப்பாக இந்த நிகழ்வு நகர வாய்ப்புள்ளது. ஒன்று, இந்த நிகழ்வு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் என்று அழைக்கப்படும் மேற்கத்திய இடையூறுடன் இணைந்த தாழ்வு சுழற்சி காரணமாக கிழக்கு வடகிழக்காக நகர்ந்து தெற்காந்திரா பகுதி மற்றும் அதனையொட்டியுள்ள மத்திய வங்கக்கடலில் நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அல்லது வாய்ப்பு இரண்டாக, இந்த நிகழ்வு வடகடலோரம் மற்றும் தெற்காந்திரா பகுதிகளை அடைந்தவுடன் செயலிழந்து மீண்டும் தமிழகத்தின் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை அல்லது ஒரு கீழடுக்கு சுழற்சியாக கரை கடக்கவும் வாய்ப்புள்ளது. இதனால் தமிழகத்தின் வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அநேக இடங்களில் பரவலாக மிக கனமழையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பரவலாக மிக கனமழையும், கடலோர பகுதிகளில் சில இடங்களில் அதீத மழைப்பொழிவும் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வடகடலோர மாவட்டங்களில் ஒட்டிய உள் மாவட்டங்களான வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை கிழக்கு மற்றும் கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த நிகழ்வின் மழைப்பொழிவானது வடகடலோர மாவட்டங்களில் வரும் 17ஆம் நாளை இரவு அல்லது நள்ளிரவு தொடங்கி 19ஆம் தேதி நள்ளிரவு இடைப்பட்ட நேரத்தில் தீவிர மழைப்பொழிவாக பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் நீர்நிலைகளில் அருகே வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தற்பொழுது சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் நீர் இருப்பானது 75 முதல் 80% வரை உள்ளது. இந்த நீர் இருப்பானது இந்த வரும் நிகழ்வின் மழைப்பொழிவு காரணமாக நிரம்பி உபரி நீர் அதிகப்படியாக வெளியேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் மேடான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்வின் நகர்வுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிகழ்வு வாய்ப்பு 1 அல்லது 2 எது நடந்தாலும் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களில் பரவலாக மிக கனமழை முதல் அதி கனமழை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வடக்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை, ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தென் மாவட்டங்களில் கடந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியது. ஆனால் இந்த நிகழ்வு காரணமாக அளவான
மிதமான மழை முதல் சற்று கனமழையும் ஆங்காங்கே பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் வரும் நிகழ்வால் இந்த பெரும்பாலும் மழைப்பொழிவானது சென்னை முதல் நாகை இடைப்பட்ட கடலோர மாவட்டங்களில் மையமாக வைத்து அமைய உள்ளதால் சென்னை முதல் நாகை வரை உள்ள மக்கள் கவனமுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் கடலோரம் பகுதிகளில் சேர்ந்த மக்கள், தாழ்வான இடங்களில் உள்ள மக்கள் மேடான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்வின் ஆய்வுகள் வரும் மற்றும் நிகழ்நேர அறிக்கைகள் தொடர்ந்து வழங்கப்படும். இதனால் தொடர்ந்து வானிலை அறிக்கை இணைந்திருக்கவும். மேலும் இதுபோன்ற வானிலை அறிக்கையை பெறுவதற்கு மெட்ராஸ் வெதர்மேன் வானிலை ஊடக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளவும். ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் செய்து கொள்ளவும். வானிலை அறிக்கை கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.